வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரலட்சுமி பிரசாத ரெசிபி ஷீரானம். இது ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடிச்சமான பிரசாத ரெசிபி. இது பால்லேயே செய்யக்கூடியது, ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் சின்ன கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் பச்சரிசி. இந்த பார்த்திங்களா, இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவிடுங்க. 2-3 தடவை நல்லா கழுவிட்டு, எந்த அளவுகளை நம்ம அளக்குறோமோ அதில் தான் நம்ம பால் சேர்த்துக்கணும். பாலில் துளி கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் முதல்ல நம்ம 4 கப் பால் சேர்த்துக்குவோம். தண்ணி இல்லாமல் செய்கிறப்ப தான் இந்த பிரசாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 கப் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பால்னால் உங்களுக்கு அடி பிடிச்சிடும், சட்டுன்னு கரிஞ்சு போன வாசனை வந்துடும். அதனால் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனை உள்ளே நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி சிம்மில் வச்சு நல்லா சாதம் குழையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வெந்துகிட்டு இருக்கும்போது விசில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பொங்கி வராது. ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு கொடுத்துட்டு இதில் பால் இன்னும் ஒரு 2 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 2 கப்பு. இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். 2 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரில் வச்சுட்டு அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதில் சர்க்கரைன்னா நம்ம ஜீனி தான் சேர்க்க போகிறோம். இது நம்ம எந்த அளவுகளை நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதிலே 2.5 கப்பு ஜீனி சேர்த்தா போதும். இது அளவான தித்திப்பாக தான் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பால் வேறு நம்ம நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஜீனியினுடைய அளவு 2.5 கப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தளதளன்னு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கட்டும்னு விட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. தளதளன்னு இருக்கணும். நல்லா அக்கார அடிசல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப. இது நல்லா கலந்து கொடுங்க. நம்ம ஜீனி சேர்த்தோன்னா கொஞ்சம் இலகி வரும். கொஞ்சம் திக்காக வரட்டும். கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துடும். பால் கொஞ்சம் நல்லா வற்றி திக்காக வந்துடும். இதை நம்ம பாத்திரத்தில் செய்யணும்னாலும் செய்யலாம். விசேஷ நாட்களில் நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறப்ப நம்ம பாத்திரத்தில் உட்காந்து கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம டக்குன்னு நம்ம இதில் செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா திக்காக இருந்தால் போதும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆற ஆற கையில் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும், நெகிழ்வாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. போதும், இந்த அளவு இருந்தால் போதும். இறக்கி வச்சிடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நெய் தாராளமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய்யோட வாசனையோடையும் இதுக்கு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். காஞ்ச திராட்சை சேர்க்காதீங்க. இது நம்ம காலையிலே பிரசாதமாக செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்கும் கூட நம்ம வச்சுருக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை தட்டிடும், அதனால் வேண்டாம். நான் பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். ஒரு 6 பாதாமும் 8 முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டு சேர்த்துடுங்க. இது தாயாருக்கு பிடிச்ச பிரசாதம், மகாலட்சுமி தாயாருக்கு. நம்ம பால் பாயாசம் செய்வோம். இது ஷீரானா நிவேதனமாக வைக்கலாம். ரொம்ப அருமையான பிரசாதம். இந்த அளவுக்கு தளதளப்பாக இருக்கணும். அப்போ தான் இது அதிகம் நம்ம சாப்பிட முடியாது. 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே அவ்வளவு நல்லாயிருக்கும். நல்லா அக்கார அடிசல் மாதிரி தளதளன்னு நெய்யோடு சாப்பிட்றதுக்கு வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி பிரசாதம் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.